வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல நம்ம இத பத்தி பேச போறோம்னா, மார்க்கெட்டோட வீக்லி அப்டேட்ஸ் முக்கியமா பார்க்கலாம். கூட பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா சில கிரிப்டோ நியூஸ் அண்ட் பிட்காயின் பத்தி பேசணும்னு சொன்னா, இந்த வீடியோ பாருங்க ஃபிரெண்ட்ஸ். நீங்க பார்த்த மேக் டெக் தமிழ் நூறாம கிளிக் பேட் பண்ணுங்க. டெக் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம வீடியோஸ்ல சொல்றது எல்லாமே என்னோட தனிப்பட்ட கருத்து. நீங்க ஏதாவது காயின்ல இன்வெஸ்ட் பண்ண விரும்புறீங்கன்னா, நீங்க உங்களோட ஓன் அனாலிசிஸ் ஆர் ரிசர்ச் பண்ணிக்கங்க. நான் ஃபைனான்ஷியல் அட்வைசர் கிடையாது. உங்களோட ரிஸ்க்கு நீங்க தான் பொறுப்பு. அப்புறம் உங்களோட லாஸுக்கும் நீங்க தான் பொறுப்பு. நன்றி. முதல்ல பார்த்தீங்கன்னா, நம்ம பிட்காயின் பத்தி பேசலாம். பிட்காயின் வாட்ஸ்அப்ல நீங்க பார்க்கலாம் ஸ்க்ரீன்ல கிட்டத்தட்ட $51,612 கிட்ட இருக்கு. நேத்தே பார்த்தீங்கன்னா, பிட்காயின் இந்த ஒரு வேல்யூ அதாவது 600 to 800 போகலாம்னு சொல்லியிருந்தேன். ஒன்று பார்த்தீங்கன்னா, டிசெண்டிங் ட்ரையாங்கிளோட அப்பர் ட்ரெண்ட் லைன் கூட பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த டிசெண்டிங் ட்ரையாங்கிளோட ரெசிஸ்டன்ஸ் கிட்ட இப்போ பிட்காயின் இருக்குது. எப்போல்லாம் பிட்காயின் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரெட் லைன் வருது இல்லையா, 52,000 கிட்ட பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸை விக்கு மட்டும் அச்சிட்டு போயிடுது. நேற்று கூட பார்த்தீங்கன்னா 51,949 திரும்பி பார்த்தீங்கன்னா இப்போ கன்சாலிடேஷனோ இல்லை ஒரு ஸ்டேபிளான ஜோனில் இருக்குது. 4 ஹவரில் பார்த்தீங்கன்னா வால்யூம் கொஞ்சம் இப்போ கம்மி ஆகிட்டு இருக்கு. நீங்கள் பார்க்கலாம் ஆஃப்டர் ஹை பை ப்ரெஷர். ட்ரேடிங் பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த வால்யூம் இண்டிகேட் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் பிட்காயினில் மெயின் ஃபியூச்சர்ஸில் எவ்வளோ பேர் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, அது இப்போ கம்மி ஆகிட்டு இருக்கு. ஸ்டேபிள் பிட்காயின். நெக்ஸ்ட் மூவ்மெண்ட் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். அப்புறமா 1 ஹவரில் சின்ன அப்டேட் கொடுத்துறேன். 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசாக ஒன்றும் இல்லை. 20 MA அப்புறமா 200 MA. மூவிங் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்டாக கொடுத்துட்ருக்கு. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசாக வேறு எந்த மூவிங் ஆவரேஜஸும் இல்லை ரெசிஸ்டன்ஸாக கொடுக்குற மாதிரி. அப்புறமா நெக்ஸ்ட்டு 4 ஹவரோட RSI பார்க்கும்போது RSIயில் பார்த்தீங்கன்னா RSIயில் அவ்வளோ பெருசாக ஒன்றும் இல்லை. சேமாக தான் இருக்குது RSI. நோ பேரிஷ் டைவர்ஜன்ஸ், நார் புல்லிஷ் டைவர்ஜன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்புறமா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லியில் பார்க்கும்போது டெய்லியில் பார்த்தீங்கன்னா பிட்காயின் ஒரு ரெட் கேண்டலாக க்ளோஸ் ஆகியிருக்கு. திரும்பி அதே மாதிரி தான் 3 பிளாக் ரோஸ் நேற்று நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன் இல்லையா. அதே 3 பிளாக் ரோஸ் தான் இப்போ வரைக்கும் இருக்குது. அது ஆயிட்டமே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு க்ரீனான பெரிய புல்லிஷ் கேண்டல் க்ளோஸ் ஆகியிருக்கு. அது என்ன சொல்லியிருந்தேன் நேற்று, அது கூட சொல்லியிருந்தேன். புல்லிஷ் கேண்டல் க்ளோஸ் ஆனாலுமே இல்லை க்ரீன் கேண்டல் க்ளோஸ் ஆனாலுமே அது பார்த்திங்கன்னா ஒரு புல் ட்ராப்பாக இருக்க வாய்ப்புகள் இருக்குன்ட்டு. இந்த கேண்டல் இதுக்குன்னா மேலே க்ளோஸ் ஆனால் தான் அது கன்ஃபர்மேஷனே ஓகே மேலே போக போகுதுன்ட்டு. இதுக்குன்னா மேலே க்ளோஸ் வைக்கணும். இந்த கேண்டல்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. இதுக்குன்னா மேலே இங்கே க்ளோஸ் வச்சுட்டாக்கா ஓகே கொஞ்சம் மேலே போக போகுதுன்னு மார்க்கெட்டான அர்த்தம். பட் அப்படி இல்லை, இங்கே அதாவது இங்கே மேலே போய் இங்கே க்ளோஸ் வச்சா கூட பார்த்திங்கன்னா அது ஒரு டபுள் டாப்பாக மாற வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா, அது பார்க்கலாம். அப்புறமா நெக்ஸ்ட் உங்களுக்கு தெரியும் ஸ்விங்கோட சப்போர்ட்டு, அப்புறமா நார்மல் நெக்ஸ்ட் சப்போர்ட் எங்கே இருக்குன்ட்டு. மேலே பிட்காயின் போக போக இல்லை ஸ்டேபிள் ஆக ஆக 20 MA பார்த்தீங்கன்னா பிட்காயின் மேலே வந்துட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 20 MA 49,600 to 500 கிட்ட வந்துருச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்விங்கோட சப்போர்ட் உங்களுக்கு தெரியும். அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு 48,000 இந்த ப்ரீவியஸ் வீக் இருக்குது பார்த்தீங்களா. அங்கே வருது. அப்புறமா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வருது அரௌண்ட் 43,000 to 44,000. ஓகேங்களா, அங்கே வருது. பார்க்கலாம் இன்னைக்கு எப்படி கேண்டல் க்ளோஸ் ஆகுதுன்ட்டு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இனி வீக்லி அப்டேட்டு. வீக்லி முக்கியமாக பார்க்கலாம் என்ன பிட்காயின் காட்டிகிட்டு இருக்குன்ட்டு. வீக்லியில் பார்த்தீங்கன்னா வீக்லியில் அவ்வளோ பெருசாக ஒன்றும் இல்லைன்னு சொல்லலாம். சேம் அதே மாதிரி தான் இருக்குது. பிட்காயின் ப்ரீவியஸான 52,000 மேலே இன்ன வரைக்கும் க்ளோஸ் ஆகலை கேண்டல். அதே அசெண்டிங் ப்ராட்னிங் வச்சு தெரியுது இல்லைங்களா. மேலே ட்ரெண்ட் லைன் கீழே ட்ரெண்ட் லைன், அதோட அப்பர் ட்ரெண்ட் லைன் கிட்ட இப்போ பார்த்தீங்கன்னா பிட்காயின் இருக்குது. இந்த கேண்டல் இப்படியே க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா திரும்பி பிட்காயின் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பின்னிங் டாப்பாக க்ளோஸ் ஆகிடும். பட் இங்கேருந்து இன்னும் கொஞ்சம் கீழே இதே ரெட் கேண்டலாகவே க்ளோஸ் ஆச்சுன்னா இது பார்த்திங்கன்னா ஒரு ஷூட்டிங் ஸ்டாராக மாறிடும். அப்படின்னு இதுக்குன்னா மேலே க்ளோஸ் ஆனால் தான் அது பார்த்திங்கன்னா ஒரு க்ரீன் கேண்டலாக க்ளோஸ் ஆகும். 51,000 அது 52,884க்குனா மேலே வீக்லி கேண்டல் க்ளோஸ் ஆச்சுன்னா தான் அது க்ரீனாக மாறும். ஓகேங்களா, அப்புறம் இங்கே இருக்கிற 20 MA பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 41,000 to 41,200 கிட்ட இருக்குது. பார்க்கலாம் வீக்லி எப்படி ஆகுதுன்னு. மோஸ்ட்டாக ஆட்டை காட்ட வாய்ப்புகள் இருக்குது வீக்லியில். பேர்ஸ் அதாவது பேர்ஸ் அண்ட் புல்ஸ்ன்னு சொன்னால் வேல்ஸு ஆட்டை காட்டலாம். அது பார்க்கலாம் எப்படி போகுதுன்ட்டு. RSI இதில் பார்க்கும்போது RSI கண்டிப்பாக ஒரு பேரிஷான டைவர்ஜன்ஸ் இப்போ காட்டிகிட்டு இருக்கு. நீங்கள் பார்க்கலாம் கேண்டல்ஸ் எல்லாம் மேலே ஹையர் ஹைஸ் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கு. பட் RSI விச் ஹாஸ் கிரியேட்டட் அ லோவர் ஹை. இது பார்த்திங்கன்னா ஒரு பேரிஷான டைவர்ஜன்ஸ். பட் டெய்லியில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த RSI பார்க்கல. RSI டெய்லியில் பார்க்கும்போது என்ன தெரிய வருதுன்னா RSI டெய்லியில் மூவிங் ஆவரேஜ்க்குனா இப்போ கீழே வந்துருச்சு. எப்போல்லாம் பார்த்திங்கன்னா மூவிங் ஆவரேஜ்னால் மேலே இருந்திருக்கோம் பிட்காயினு.
அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா RSI மேலே இருந்திருக்கும். அப்போல்லாம் பிட்காயின் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு அப் ட்ரெண்டான ஒரு மூவ் கொடுத்துருக்கு. பட் ஆஃப்டர் பிரேக்கிங் டவுன் த மூவிங் ஆவரேஜ் இங்கே பார்க்கலாம் நீங்கள். ஸோ அது ஐட்டமே பார்த்தீங்கன்னா பிட்காயின் அப்படியே கீழே வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ அது ஒன்று. அப்புறமா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே கூட பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் ஆகிட்டு கீழே வந்து அப்புறமா ரீக்ளைம் பண்ணிச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஆட்டோ காட்டியிருக்கு பிட்காயின். அப்புறமா இங்கே கூட பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ ஆஃப்டர் ஓவர் பாட், ஸோ இது ஐட்டமே பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து பிரேக் டவுன் ஆச்சு மூவிங் ஆவரேஜ். ஸோ டைவர்ஜென்ஸ் க்ரியேட் ஆகியிருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக பெரிய டைவர்ஜென்ஸ் வந்து வந்திருக்கு, பேரிஷ் டைவர்ஜென்ஸு. அப்புறமா பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து கீழே வந்து வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் அ கரெக்ஷன், அப்புறமா ஹையர் ஹைஸ் அப்படி வந்து க்ரியேட் பண்ணி போயிருக்கு. ஸோ பார்க்கலாம் இன்றைக்கி வந்து என்ன காட்டுது. இன்றைக்கி வந்து ஃபைட் இருக்க போகுதா இல்லை இப்படியே ஸ்டேபிளாக வந்து பிட்காயின் க்ளோஸ் ஆக போகுதான்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மார்க்கெட் கேப் பார்க்கலாம். டோட்டல் மார்க்கெட் கேப் எவ்வளோ இருக்குன்ட்டு. ஸோ டோட்டல் மார்க்கெட் கேப் $1.924 trillion கிட்டே இருக்குது. ஸோ இன்ன வரைக்கும் $2 trillion வந்து தொடலை. ஸோ ஹையை பார்த்திங்கன்னா $1.964 trillion. ஸோ அது கூட பார்த்திங்கன்னா இப்போ வந்து அதே சேம் எப்படி பிட்காயின் எப்படி ஒரு ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸில் இருந்திருக்குமே, இந்த மார்க்கெட் கேப் கூட பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ரெசிஸ்டன்ஸ் தான் இருக்க போகுது இல்லைங்களா? ஸோ அதில் வந்து சேஞ்ச் கிடையாது. ஸோ அது பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸில் இருக்குது. ஆல் காயினோட மார்க்கெட் கேப் கொஞ்சம் வந்து டிஃப்ரென்ஸாக தெரிய போகுதுன்னு சொன்னால், ஏன்னு கேட்டிங்கன்னா ஆல் காயின் ரேலி வந்து இப்போ வந்து போய்கிட்டு இருக்கு. பட் இட் இஸ் அப்ரோச்சிங் த மேஜர் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் $940 billion. ஸோ அது வீக்லியில் பார்க்கும்போது முக்கியமான ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்க போகுது ஆல் காயினுக்கு. ஸோ நீங்கள் பார்க்கலாம் இங்கே வந்து அது சப்போர்ட்டாக வந்து கொடுத்துருக்கு. அப்புறமா நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே வந்து ரெசிஸ்டன்ஸாக கொடுத்துருக்கு இல்லைங்களா? ஸோ இங்கே கூட பார்த்திங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருந்தது, அதை பார்த்திங்கன்னா பிரேக் பண்ணிச்சு பெரிய வால்யூமில். பட் இங்கே பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸாக கொடுத்துருக்கு. அப்புறமா இங்கே வந்து சப்போர்ட்டாக வந்து ஆக்ட் பண்ணியிருக்கு. ஸோ விச் வில் ஆக்ட் அஸ் சப்போர்ட். கண்டிப்பாக பார்த்திங்கன்னா அது ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் பண்ணும். ஸோ திரும்பி பார்த்திங்கன்னா ஆல் காயினோட மார்க்கெட் கேப் அந்த ரெசிஸ்டன்ஸை அப்ரோச் பண்ணிகிட்ருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டாமினன்ஸ் பார்க்கலாம். ஸோ டாமினன்ஸ் பார்க்கும்போது நேற்று வந்து ஒரு சர்க்கிள் வந்து போட்டிருந்தேன் இல்லையா டாமினன்ஸுக்கு, இந்த மாதிரி அது வந்து ஒரு சப்போர்ட்டுன்ட்டு. ஸோ அந்த சப்போர்ட்டை இப்போ வந்து டாமினன்ஸ் ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ டெய்லியில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அதே சேம். ஸோ இந்த சப்போர்ட் ஓகேங்களா? ஸோ இந்த சப்போர்ட் வந்து டாமினன்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அது வந்து பிரேக் டவுன் பண்ணிட்டு பிட்காயின் மட்டும் ஸ்டேபிளாக இருந்துச்சுன்னா அது பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து ஆல் காயின்ஸ் வந்து இருக்கும். பட் அது வந்து ஆகுதா இல்லை டாமினன்ஸ் இங்கேருந்து பவுன்ஸ் ஆகுதா அது வந்து பார்க்கலாம். ஸோ எப்படி இருந்தாலுமே பார்த்திங்கன்னா நம்ம சின்ன ப்ராஃபிட்ஸ் பார்க்கலாம். ஸோ எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட மேக்டெக் தமிழ் சிக்னல் ஃபேமிலி இருக்குது டெலிகிராமில். ஸோ அதை நீங்கள் ஜாயின் பண்ணி சின்ன ப்ராஃபிட்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ ஜாயின் பண்ண விரும்பிங்கன்னா கீழே பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் ஃபார்ம் கொடுத்துருப்பேன், அதை ஃபில் பண்ணிட்டு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் $25 per month. அப்புறமா நம்மளோட சார்ட்ஸ் ஃபேமிலி இருக்குது. ஸோ அந்த சார்ட்ஸ் ஃபேமிலியில் பார்த்திங்கன்னா இமீடியட்டான ஆல் காயின்ஸோட சார்ட்ஸ் வந்து போட்டுகிட்டே இருப்பேன். ஸோ அதை கூட நீங்கள் வந்து மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ அந்த லிங்க் கூட பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சில மேக்ரோ ஃபேக்டர்ஸ் வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி பிட்காயினோட CME பார்க்கலாம். ஸோ CME எப்படி வந்து க்ளோஸ் ஆகியிருக்குன்னு பார்க்கும்போது CME பார்த்திங்கன்னா இப்போ வந்து அரவுண்ட் 51,600 கிட்ட க்ளோஸ், அதாவது 51,600 கிட்ட வந்து க்ளோஸ் ஆகியிருக்கு. ஆஸ்க் பார்த்திங்கன்னா 51,990, பிட்டு பார்த்திங்கன்னா 51,500. ஸோ 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ பிட்காயின் இதே மாதிரி வந்து இப்போ இந்த ஒரு ப்ரைஸ்லேயே க்ளோஸ் ஆகிடுச்சுனாக்கா கண்டிப்பாக பிட்காயின் பார்த்திங்கன்னா ஒரு கேப் வந்து க்ரியேட் ஆகாது CMEயில். பட் கொஞ்சம் ஏதாவது ஃப்ளக்சுவேஷனாக சின்ன கேப் வந்து க்ரியேட் ஆகலாம். பட் பார்க்கலாம் நைட் வந்து க்ரியேட் ஆகுதா இல்லையான்ட்டு. அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சில மேக்ரோ ஃபேக்டர்ஸ் வந்து பார்க்கும்போது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபண்டிங் ரேட்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபண்டிங் ரேட்ஸ் வந்து மோஸ்ட்டாக கொஞ்சம் புலிஷாக தான் இருக்குது. ஸோ மைனாஸ்லி புலிஷு, OKXலி புலிஷு, டைவாடெக்ஸு புலிஷு. ஸோ எல்லாருமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து நிறைய லாங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொல்லலாம். அப்புறமா லிக்விடேஷனோட ஹீட் மேப் மெயின் அதுதான் நான் வந்து டெய்லி வந்து பேசுவேன் இல்லைங்களா? ஸோ எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும் லிக்விடிட்டி. ஸோ அது பார்க்கும்போது இப்போது லிக்விடிட்டி பார்த்திங்கன்னா அரவுண்ட் 3 டேயில் பார்க்கும்போது லைட்டான லிக்விடிட்டி 52,000 கிட்ட வந்து வருது. 52 to 52,100. பட் கீழே பார்த்திங்கன்னா ஹையான சில லிக்விடிட்டி இருக்குது. ஸோ 50,500 கிட்ட. பட் 24 ஹவரில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிளியராக தெரியலான்னு பார்க்கலாம். ஸோ 24 ஹவரில் கூட பார்த்திங்கன்னா அவ்வளோ இல்லை. பட் சாரி வந்துருச்சு. ஸோ 24 ஹவரில் அதே சேம் 52,200, அதாவது 100 to 200 இருக்குது. பட் ஹை லிக்விடிட்டி பார்த்திங்கன்னா இங்கே தான் இருக்குது 51,000, அப்புறமா 51,100 கிட்ட. 12 ஹவரில் பார்க்கும்போது
மேலே தான் பார்த்தீங்கன்னா சில லிக்விடிட்டி இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு மோஸ்ட்டாக பேர்ஸ் அதாவது புல்ஸ் வந்து கொஞ்சம் ஆட்டோ காட்டலாம் மேலே வந்து தூக்கிட்டு ஒரு புல் ட்ராப்பை மாற்றிட்டு அந்த கேண்டல் க்ரீன் கேண்டல் வந்து க்ளோஸ் ஆகுது, ரெட் கேண்டல் க்ளோஸ் ஆகலாம். பட் எப்படி இருந்தாலும் நம்ம பார்க்கலாம் நாளைக்கு 5:30 மணிக்கு எப்படி அந்த டெய்லி கேண்டல் க்ளோஸ் ஆகுதுன்ட்டு. அப்புறமா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சில நியூஸ் வந்து பார்க்கும்போது ஃபஸ்ட் நீங்கள் பார்க்கலாம் இப்படி மைக்ரோ ஸ்ட்ராட்டஜிஸ் மைக்கேல் சேலர்னா சொல்லியிருக்காருன்னா இந்த ஸ்ட்ராங்கஸ்ட் ஆசெட் வந்து பிட்காயினாக இருக்க போகுது. நிறையா கேபிட்டல் பார்த்திங்கன்னா பிட்காயினுக்கு வந்து வரப்போகுது. வேறு ஆசெட் கிளாஸ் அதாவது காமோடிட்டிஸ் ஆகட்டும், ஸ்டாக்ஸ் ஆகட்டும், எல்லாத்துலேருந்துமே பார்த்திங்கன்னா பிட்காயினுக்கு வந்து இன்ஃப்ளோ ஆகுதுன்னு வந்து அவர் சொல்லியிருக்காரு. பட் அதை பார்க்கலாம் எப்படி வந்து போகுதுன்ட்டு. அப்புறமா காய் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் இந்த பிட்காயினோட லாங் அண்ட் ஷார்ட் ரேஷியோ. ஸோ ஒரு எக்ஸ்சேஞ்சில் பார்த்திங்கன்னா ஹை ஆன ஒரு ஷார்ட் ரேஷியோ வந்து இருக்குது. 50% மேலே வந்து ஷார்ட்ஸ் வந்து நிறையா எக்ஸ்சேஞ்சில் வந்து போட்டிருக்காங்க. விச் கேன் இம்பேக்ட் அதாவது விச் கேன் எஃபெக்ட் ஷார்ட் ஸ்குவீஸ். ஸோ ஷார்ட் ஸ்குவீஸ் ஈஸியாக வந்து ஆகும் லாங் ஸ்குவீஸை விட்டு. ஸோ தான் சேம் அந்த புல்ஸ் வந்து ப்ளே பண்ணாக்கா திருப்பி பார்த்தீங்கன்னா 52,000 to 52,100 லிக்விடிட்டியை கிராப் பண்ண போகலாம். பட் உங்களோட ஒப்பீனியன்ஸ் என்ன சொல்கிறது மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோஸ் பார்க்க மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் தட்டி விடுங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் முதல் சேரும். நம்மளோட மேக்டெக் தமிழ் டெலிகிராம் சேனல்லாம் விஷயங்கள் பேசிட்டே இருப்போம். ஸோ இதே மாதிரி வீடியோ மேக்ஸ் சைனிங் ஆஃப். நீங்கள் பாதுகாப்பாருங்க. நன்றி, வணக்கம்.